நித்யானந்தம். இங்கு PSS 10 நமது சாமிஜி 3 அவஸ்தைகளை பற்றி குறிப்பிட்டார். அது அவஸ்தாத்ரயா என்ற தலைப்பில் கூறினார். இந்த அவஸ்தாத்ரயா என்பது உயிரின் 3 அவஸ்தைகள் என்று பொருள் கொள்ளலாம். 1 மேலான அவஸ்தை, 2 மத்திய அவஸ்தை, 3 கீழான அவஸ்தை. இதை நான் திருமந்திரத்திலிருந்து அதுள் மேற்கொள்ள எடுத்து சாமிஜி அவஸ்திரயா என்று கூறிய விஷயத்தை பொருத்தி இங்கு கூறுகிறேன். இங்கு இந்த மேலான அவஸ்தையில் உயிரின் அவஸ்தைகளாக கூறப்படுபவை துரியம் மற்றும் துரியாதி நிலை. இந்த 2 நிலைகள் மேலான அவஸ்தையாக கருதலாம். மத்திய அவஸ்தையில் உயிரின் கனவு மற்றும் உறக்கம் என்கின்ற இந்த நிலையின் அவஸ்தைகளை குறிப்பிடலாம். கீழான அவஸ்தையில் உயிரின் விழிப்பு நிலையின் அவஸ்தையை குறிப்பிடலாம். இங்கு உயிர் என்பது ஆன்மா என்றும் நீங்கள் பொருள் கொள்ளலாம் உங்கள் புரிதலுக்காக. இந்த 3 அவஸ்தைகளுக்கு உட்பட்டு நாம் இயங்குகிறோம். அதாவது நமது ஆன்மா இயங்குகிறது. இந்த ஆன்மா தூய நிலையில் ஆத்மாவாக இருக்கிறது. எப்பொழுது நான் மற்றும் ஆன்ம தத்துவங்களை உட்பட்டு சித்தம், மனம், புத்தி, அகங்காரம் என்று பல கருவிலை கொண்டு இயங்க ஆரம்பிக்கும் பொழுது ஆத்ம நிலையிலிருந்து ஆன்ம நிலைக்கு வந்துடுகிறது. அதன் தூய தன்மையை நான் என்ற அந்த உணர்வுடன் பொருத்தி நான் என்பதை தான் என்று எண்ணுகிறது. ஆனால் நான் என்பது நம் சிவம், தூய சிவம். அதுதான் நாம் அந்த முதல் நபராகிய சிவத்திலிருந்து ஈகோ பற்றி நான் என்று உணர்கிறோம். இதனால்தான் துவைதமாகிறோம். அந்த 2 பட்டியலை வரும் பொழுதுதான் உயிரின் அவஸ்தைகள் தொடர்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்படி உயிருக்கு இவ்வாறு ஏற்பட்ட அவஸ்தைக்கு முக்கிய மூல காரணம் நாம் சிவம் என்ற அத்வை நிலையிலிருந்து வேறுபட்டு நான் என்ற சுயம் என்ற தனி அடையாளம் கொண்டு முற்போடையில் இயங்க முற்போடையில் நாம் வெளிப்பட்டு நான் என்ற உணவை நாம் என்று நினைத்து அந்த சிவத்தன்மையிலிருந்து கீழ் நிலைக்கு வந்துவிட்டோம் என்பதை புரிந்து கொள்கிறேன். இவ்வாறு சிவம் என்பது நம்முடைய முதல் நபர் சிவம்தான். நம்மை உள்ளுக்குள் இருந்து இயக்கவர், பார்ப்பவர், சாட்சியிருந்து செய்வர் எல்லாமே இந்த சிவம்தான். ஆத்மாவாக நமக்குள் அங்குஷ்ட மாத்திர புருஷராக உள்ளார். அதை நாம் மறந்து நான் என்ற ஆணவத்தை, ஈகோவை பின்பற்றி அதை நம்முடைய முதல் நபர் என்று எண்ணும் பொழுது நாம் அவஸ்தைகளுக்கு நிறைய உள்ளாகிறோம். இந்த அவஸ்தைகள் 3 அவஸ்தைகள் பலரும் குறிப்பிட்டாலும் இது மனம் மற்றும் உடல் தன்மைகளுக்கு ஏற்ப இந்த அவஸ்தைகள் உணர்வின் 25 நிலைகளுக்கு தன்மைக்கேற்ப விரிவடைகிறது. அதை எவ்வாறு என்று வரும் காணொலியில் காணலாம். இப்போது 3 அவஸ்தைகள், மேலான அவஸ்தை, மத்திய அவஸ்தை, கீழான அவஸ்தை. இந்த 3 அவஸ்தைகளில் நாம் எப்படி முதல் நபர், 2வது நபர், 3வது நபரை உணர்கிறோம், அதை உள்வாங்கிறோம் என்பதை ஒவ்வொரு அவஸ்தையின் கீழும் வரும் காணொலியில் காணலாம். நித்யானந்தம்.